நியூஸ் தமிழ் கழுகு. காங்கிரசுக்காக திமுக இறங்கி வந்ததுக்கு கூட்டணிக்குள்ளையும் திமுகக்குள்ளையும் முதல்வருக்கு வந்த பிரஷர் தான் காரணமா? கேட்டதையெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்கிற சீட்டு எல்லாமே எம்எல்ஏ சீட்டுங்கிறத மனசுல வச்சு பேச சொல்லுங்க. விருப்பம் இல்லைன்னா போகலாம்னு திமுக மேலிடத்திலிருந்து டெல்லி காங்கிரசுக்கு தெளிவான தகவலை சொல்லிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவுக்கு எந்தெந்த தொகுதிகள்ல சிக்கல் வரும்னு உளவுத்துறை மூலமா ஒரு ரிப்போர்ட்டையும் தயார் செய்ய சொன்னதான் ஆட்சியின் மேலிடம். காங்கிரஸால இழக்கிற வாக்குகளை எந்த வகையில ஈடுகட்டலாம்னோ திமுக யோசிக்க ஆரம்பிக்க காங்கிரஸோட முக்கிய தலைவர்களே டெல்லி தலைமையோட பிடிவாதத்தை எதிர்த்து வெளியேறவும் முடிவு செய்ய திரும்ப காங்கிரஸ் பிளவப்படுற சூழலும் நிலவச்சான். இதையெல்லாம் கவனிச்ச திமுக கூட்டணியில் இருக்கிற மத்த கட்சி தலைவர்கள் நாங்க வேணும்னா சீட்டுகளை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிறோம், ஆனா காங்கிரஸ வெளியில போகாம பாத்துக்கோங்கன்னு முதல்வர்கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதோட திமுகவுல வேட்பாளர்களை முடிவு செஞ்சு தொகுதி செலவுக்காக ஒரு பெரும் தொகையை அறிவாலயத்துல கட்ட சொல்லி பலருக்கும் திமுக தலைமை உத்தரவு போட்டுச்சான். அதுல சில பேர் பணம் கட்ட பல பேர் தயங்கினாங்களாம். இதுக்கு காரணம் என்னன்னு திமுக தலைமை விசாரிச்சதுல காங்கிரஸ் கூட்டணியில இருக்கான்னு பார்த்துட்டு பணம் கட்டலாம்னு எல்லோரும் காத்திருக்காங்கன்னு பதில் வந்துச்சான். இதுக்கப்புறம் தான் காங்கிரசுக்காக முடிவு செஞ்சு வச்சிருந்த தொகுதிகள் எண்ணிக்கையிலிருந்து திமுக ஏறி வந்துச்சான். கடைசி நேரத்துல விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாஜகல ஒரு பேச்சு பரவிட்டு இருக்கான். தேர்தலுக்கு செலவு செய்ய விஜய் கிட்ட ஓரளவுக்கு பணம் இருந்தாலும் திமுக அதிமுகவோட போட்டி போட்டு தேர்தலை எதிர்கொள்ற அளவுக்கு வெளிப்படையா செலவு செய்யற அளவுக்கு தாவேக்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க. காரணம், மத்திய விசாரணை அமைப்புகள் மூலமா தாவேக்கவோட பொருளாதார பலம் கண்காணிக்கப்பட்டுகிட்டு இருக்கான். அதோட விவாகரத்து, சிபிஐ வழக்கு, ஜனநாயகன் பிரச்சனைன்னு விஜய் தன்னோட அரசியல் பிரவேசத்துல நல்லாவே அப்செட் ஆகி இருக்கிறத மோப்பம் பிடிச்ச டெல்லி பாஜக விஜய்க்கு கணிசமான தொகுதிகளை கொடுக்கிறதாவும் அதிமுகவுக்கு இணையான கட்சியா தாவேக்க கூட்டணியில இடம்பெற செய்யறோம்னு சில பேர் மூலமா சொல்லி அனுப்பியிருக்கான். விஜய் கிட்ட இருந்து சாதகமான பதில் வராத நிலையில தேர்தல் நெருக்கத்துல விஜய் மனசு மாறுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். திமுக ஆட்சியை மாத்துறதுல உறுதியா இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் எப்படியும் விஜய கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்கன்னு அன்புமணியும் தினகரனும் நம்புறாங்களாம். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. தேனியில ஆதரவாளர்கள் இல்லாம தனிச்சிருந்த ஓபிஎஸ் இப்போ அமைச்சர் ரேஞ்சில எப்பவும் கட்சிக்காரங்க ஜாதி சங்க பிரமுகர்கள்னு பிஸி ஆயிட்டாராம். போடி தொகுதியில 2021ல 3வது முறையா ஓபிஎஸ் போட்டியிட்டப்ப 2 தடவைக்கு மேல போடியில போட்டியிட்டவங்களோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறது தான் தொகுதியோட சென்டிமெண்ட்னு சொன்னாங்களாம். அதையெல்லாம் மீறித்தான் அங்க நின்னு ஜெயிச்சாரு. ஆனா போடி சென்டிமெண்ட் ஓபிஎஸ் ஆளாக்குன அண்ணா திமுகவிலிருந்தே அவரை துரத்தி விட்டுருக்கு. இப்ப புது ஆளா புது கட்சியில அதே போடி தொகுதியில நிக்க முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஓபிஎஸ் திமுகவுல சேராத வரைக்கும் போடியோட திமுக வேட்பாளரா போடி மேற்கு ஒன்றிய செயலாளரா இருக்கிற லட்சுமணனை திமுக மேலிடம் உறுதி செஞ்சிருந்துச்சான். அவரும் தொகுதியில இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்க ஓபிஎஸ் வரவால லட்சுமணனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கான். ஏற்கனவே ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தப்ப 2 தடவை லட்சுமணனை போட்டியில தோற்கடிச்சிருக்காரு. இப்ப திமுகவுக்குள்ள வந்து திரும்பவும் லட்சுமணனுக்கு எதிரா ஓபிஎஸ் நிக்கிற மாதிரியான சூழல். இன்னொரு பக்கம் தேனி வடக்கு மாவட்ட செயலாளரா இருக்கிற தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கும் ஓபிஎஸ்க்கும் எப்பவும் 7ஆம் பொருத்தம் தான். ஆனா ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்த அப்புறம் 2 பேரும் கசப்ப மறந்து ஒற்ற உடன்பிறப்புகளா மாறிட்டாங்களாம். காரணம், மாவட்டத்துல தங்க தமிழ்ச்செல்வனுக்கு எதிரான நிலைப்பாட்டுல லட்சுமணன் இருக்கிறதுனால அவருக்கு எதிரா ஓபிஎஸ் கூட தங்க தமிழ்ச்செல்வன் கைகோர்த்துட்டாராம். ஓபிஎஸ் எம்எல்ஏவாக்கி திமுக திரும்ப ஆட்சி அமைச்சதுன்னா அமைச்சராவோ சபாநாயகராவோ உட்காருவாருங்கிற எதிர்பார்ப்புல ஓபிஎஸ் சுத்தி சாதி சங்கங்கள், சமூக அமைப்புகள்னு ஒரு பெரிய கூட்டம் எப்பவும் ஓபிஎஸ் பார்க்க வந்துகிட்டே இருக்கான். அதிமுகவுல ஓபிஎஸ் இருந்ததை விட இப்ப அவரை சுத்தி திமுக நிர்வாகிகள், தொண்டர்களும் கூடவே இருக்காங்களாம். 40 தொகுதிகள் வேணும், அதுல நாங்க கேட்கிற 25 தொகுதிகள் கட்டாயம் இருக்கணும்னு அமித்ஷா தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க.
அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு அவ்வளவு சுமூகமா முடியாதுன்னு சொல்றாங்க. குறிப்பா திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிருப்தி பெரிய வெற்றியை கொடுக்கும்னு பாஜக நம்புதான். அதிமுக கிட்ட 40 தொகுதிகள் பட்டியலை ஏற்கனவே கொடுத்திருக்கிற பாஜக, அதுல பாஜக கேட்கிற 25 தொகுதிகள் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுதான். இது தொடர்பா டெல்லியில தன்னை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா கராரா பேசி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா பாஜக கேட்கிற 25 தொகுதிகள் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் அப்படிங்கறதுனால அதுக்கு உடனே ஓகே சொல்லலையா எடப்பாடி. எங்க தலைவர்கள் கிட்ட பேசிட்டு பாஜக நிர்வாகிகள் கிட்டையும் கலந்து பேசி முடிவெடுக்கிறேன்னு அமித்ஷா கிட்ட சொன்னாராம். ஆனா அமித்ஷா தன்னோட கோரிக்கையிலிருந்து இறங்கி வரலையாம். நியூஸ் தமிழ் கழுகு.